ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஃபாரின்ல போய் நிறைய சம்பாதிச்சிருந்தாரு. சம்பாதிச்சுட்டு இங்கே சொந்தங்களுக்கு நடுவுல ஒரு முக்கியமான கல்யாணம் நடந்தது. அதுக்கு அவங்க வந்திருந்தாங்க. ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. ஆனா, அவங்க யாருமே யார்கிட்டயும் பேசல. ரொம்ப அவங்களுக்குள்ளேயே இருந்தாங்க. ஒரு 1/2 மணி நேரம் கல்யாண வீட்ல இருந்தாங்க. செய்ய வேண்டிய மொய்ய செஞ்சாங்க. செஞ்சுட்டு உடனே கிளம்பி போயிட்டாங்க. சாப்பிட கூட அவங்க இல்ல. அப்போ எல்லாருமே கேட்டாங்க, "இவனுக்கு என்ன ஆயிடுச்சு? இவன் என்ன இப்படி மாறிட்டானே?" அப்படின்னு. அப்போ நெறைய பேர் சொன்னாங்க, "இல்ல, இல்ல. அவனுக்கு பணம் வந்தது திமிரு ஜாஸ்தியாயிடுச்சு. அதனால அவன் நம்ம யாரையுமே மதிக்கல. அவன் பாட்டுக்கு போயிட்டான்." அப்படின்னு சொன்னாங்க. ம் ஆக்சுவலா பணம் யாரையும் மாத்துறது கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்டயே கூட, என்கிட்டயே கூட நமக்குள்ளே நிறைய குணங்கள் அல்லது எல்லாருக்கும் ஒத்து வராத குணங்கள் நிறைய நம்மகிட்ட இருக்கும். அத நேரம் பார்த்து நம்ம வெளிய கொண்டு வருவோம். எல்லா நேரத்துலயும் கொண்டு வர மாட்டோம். பணம் வரும்போது கொஞ்சம் தைரியம் வரும். உடனே அவங்க என்ன பண்றாங்க? யார் கூடயும் பேசுறதில்ல. அல்லது எல்லார்கிட்டயும் ரிசர்வ்டா இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள தோணுது. ஏன் இவங்கலாம் நமக்கு தேவையா? இவங்கலாம் இல்லைன்னா நம்ம லைஃப் நடக்காதா? அப்படின்னு அவங்க கால்குலேட் பண்ணி பார்க்குறாங்க. யாரா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, பணம் நம்மள மாத்துறதே இல்லை. நம்ம மனசுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற சில குணங்கள், பணம் வரும்போது, அல்லது செல்வாக்கு வரும்போது, அல்லது பவர் வரும்போது, அது தைரியமா வெளியில வருது. இனி நம்மள யாராலயும் ஒண்ணும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி. ஆகையினால யாராவது மாறிட்டாங்க அப்படின்னாக்க, பணம் வந்ததுனால மாறிட்டான்லாம் நினைக்காதீங்க. அவங்க முதல்ல இருந்தே அப்படித்தான் இருந்தாங்க. அவங்க மட்டும் இல்ல. நீங்களும் அப்படி இருக்கிறீங்க. நானும் அப்படி இருக்கேன். நம்மகிட்டேயும் இது மாதிரி மறைந்திருக்கிற சில குணங்கள் இருக்க தான் செய்யுது. அது நேரம் பார்த்து வெளிய வருதே ஒழிய, அது திடீர்னு நம்மகிட்ட வந்தது கிடையாது. அதுக்கான வாய்ப்புக்காக காத்திருக்குது. பணமோ, அதிகாரமோ, செல்வாக்கோ நம்மகிட்ட வந்துரும்போது, அந்த தவறான குணங்களும் தைரியமா வெளியில வருது. ஆகையினால வேற எதையோ நம்ம குறை சொல்றத விட, முதல்ல நாம நம்மள தான் குறை சொல்லணும். நம்ம எல்லார்கிட்டயுமே அது மாதிரி சில டெம்பர்மெண்ட்ஸ் இருக்க தான் செய்யுது. அதுதான் நேரம் பார்த்து வெளிய வருது.